வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புரோட்டீன் டிட்டர்மினேஷன் இன் முறுக்கு அண்ட் பாதுஷா. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிட்டர்மினேஷன் இன் புரோட்டீன் யூஸிங் பாதுஷா அண்ட் முறுக்கு. இதை வச்சு தான் நம்ம முறுக்கு அண்ட் பாதுஷாவில் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது, ஆஷ் இது மூணுமே பார்க்க போகிறது தான் இன்றைக்கி நம்ம இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முறுக்கு பாதுஷா இது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன், டிஸ்டிலேஷன், ட்ரைட்ரேஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த ஒரு டைப்பை நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது ஒரு நார்மல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி தான் இருக்குது. ஸ்பெஷலாக க்ராசரிக்காக டிசைன் பண்ணுது. இதில் கூப்பன் கூட யூஸ் பண்ணி 25% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். டெலிவரியும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிஃபரல் லிங்கை வச்சு யாராச்சும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரிஃபரல் ரிவார்டும் கிடைக்குது. இதில் 50+ பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைஜஷன் அப்படின்னா சாம்பிள் வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அதுதான் நம்ம சாம்பிள் வெயிட் எடுத்துக்கணும். சாம்பிள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 கிராம். நம்மளால் எக்ஸாக்டாக நம்மளால் 0.5 கிராம் அப்படின்னு எடுக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா 0.5012 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு 15 கிராம் ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் எடுக்கணும். 0.7 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஜெல்டார், நான் இப்போ ஃபோர் பண்ணுறேன், அதுதான் என்னென்னா ஜெல்டார். இது பெரிய பெரிய லேப்ஸில் அங்கெல்லாம் இந்த ஜெல்டார் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம காலேஜஸில் அந்த ஜெல்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஜெல்டாஸில் போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 or 4 கிளாஸ் பீட்ஸ், அதுவும் நான் இப்போ ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், சின்ன சின்னதாக போடுவோம். எதனால எதுக்கு நம்ம கிளாஸ் பீட்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஆசிட். அப்போ நம்ம H2SO4 ஆட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல்டாலாம் மேலே ஃபுல்லாக இதுவாகிடும். அப்போ பர்ஸ்ட் ஆகிடும். அது பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் பீட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்ஸ்ட் ஆகாது. அப்புறம் 25 ml ஆஃப் H2SO4 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறது எப்படின்னா, ஹீட்டிங் மிஷினில் நம்ம ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் 2 hours நம்ம ஹீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் ஆகும். ரொம்ப மைன்யூட்டான ஒரு லைட் க்ரீன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வந்ததுக்கப்புறம் அந்த டைஜஷன் மெத்தட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த ப்ராசஸ்க்கு போகிறோம்னா, செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா டிஸ்டிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் என்னென்னா வாட்டரை நம்ம கேட்டலிஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் NaOH அது ரிசீவர் ப்ளஸ் வாட்டராக எடுத்துக்கிறோம். அது கூட போரிக் ஆசிட் 50 ml. அது எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கோனிக்கல் ஃப்ளாக்ஸில் நம்ம போரிக் ஆசிட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பாயிலிங் மெத்தட். இதுவும் அந்த மாதிரி ஒரு ஜெல்டாரில் போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே பண்ணி வச்சுக்கணும் டைஜஷன். அந்த மெத்தட், அந்த க்ரீன் கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வச்சு அதில் நம்ம வாட்டர் ஊற்றி நம்ம ஈட்டிங் ப்ராசஸ் கொடுக்கணும். அப்போ அந்த ஈட்டிங் ப்ராசஸ் கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் எந்த கலர் தான் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் தான் மாறும். அந்த பிளாக் கலர் பக்கத்தில் நம்மளே அந்த ரிசீவர் மூலயமா நம்ம போரிக் ஆசிட் வச்சுருப்போம். அந்த மேலேருந்து அந்த ரிசீவர் அந்த டைஜஷன் மெத்தடுக்கும் போரிக் ஆசிடுக்கும் வரும். அப்போ நம்மளோட போரிக் ஆசிட் எந்த கலர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா 200 ml வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதோட பாயிலிங் பாயிண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. இந்த 2 ப்ராசஸுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைட்ரேட் எப்படி பண்ணணும், 0.1 ml HCl வர வரைக்கும் நம்ம ட்ரைட்ரேட் பண்ணணும். அந்த க்ரீன் கலரை வச்சு நம்ம ட்ரைட்ரேட் பண்ண நம்மளுக்கு எண்டு பாயிண்ட் பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவி பிளாங்க் சாம்பிள் வெயிட் கூட பிளாங்க் எவ்வளோ 0.3
எடுத்துக்கணும் இன்ட்டு 14.01 இன்ட்டு 0.1 HClN இன்ட்டு 6.25 தான் வந்து என்னன்னா நம்மளோட ப்ரோட்டீன் வெயிட் கண்டுபிடிக்கிறது. அது போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் வெயிட் வந்து நம்மளுக்கு வரும். அதை நம்ம போடாமல் போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது நைட்ரஜன் வேல்யூ. அப்போ அந்த நைட்ரஜன் வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். 6.25 ப்ரோட்டீனோட வேல்யூ இன்ட்டு 100 டிவைடட் பை 1000 இன்ட்டு சாம்பிள் வெயிட். ஓகேங்களா? இது பண்ணி இதுதான் இதோட கால்குலேஷன். இப்போ இது பண்ணி முடித்தோடனே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கலர் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஸ்டார்ச் மெத்தட். சென்ட்ரிஃபியூஜ் அந்த பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். 7000 RPM அதுக்கு பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு கலருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் வெயிட் வந்து எவ்வளோ எடுக்கணும்? 10 கிராம் எடுக்கணும். 10 கிராம் கொஞ்சம் கூடுதலாக 1 or 2 கிராம் கூட எக்ஸ்ட்ரா போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 45% ஆஃப் அமோனியா எடுக்கணும். எப்படின்னா 1 ml அமோனியா ப்ளஸ் 99 ml வந்து வாட்டராக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? 50 ml வேணும். சோக் ஃபார் 1 hour, 1 மணி நேரம் விடணும். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் நான் சொன்னேன் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7500 RPMல 10 நிமிட்ஸ்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தனியாகவும் அதோட செடிமெண்ட் தனியாகவும் நம்மளுக்கு வந்து வந்துடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதுன்னா அந்த வாட்டரை மட்டும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பீக்கரில் 10 ml ஆஃப் கெசில் அசிட்டிக் ஆசிட் கூட 30 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி 35 ml நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த பீக்கரில் நம்ம த்ரெட்டு போடணும். த்ரெட் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தா கலர் பார்க்கறதுக்காக நம்ம வந்து த்ரெட்டு போடுறோம். த்ரெட்டு போட்டு ஹீட் பண்ணணும். ஹாட் பிளேட்டில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த த்ரெட்டோட கலர் மாறுச்சு அப்படின்னா இப்போ நம்ம த்ரெட்டோட கலர் ரெண்டுமே மாறிடுச்சா மோஸ்ட்டாக வந்து பாதுஷாக்கு வந்து கலர் மாறாது. இது முழுக்க மட்டும் லைட் ஆரேஞ்சாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த த்ரெட் எடுத்து நம்ம டேப் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த கலர் வந்து போயிடுச்சு அப்படின்னா அது நேச்சுரல். அதுவே நம்ம த்ரெட் எடுத்து டேப் வாட்டரை வாஷ் பண்ணும்போது அந்த கலர் வந்து போகலை அப்படின்னா அது சிந்தட்டிக். அப்போ அப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இஃப் ப்ரெசன்ட் கலர் நாட் அப்சர்வ், if absent color not observed, if present color is observed in the thread. இதுதான் இப்போ இந்த கலர்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த சால்டேடு சார்கனைட் சாலிட் அந்த சைடுக்கு போகுது. இப்போ ரவுண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் வந்து 10 ml சாம்பிள் எடுத்துக்கிட்டு அது டிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்பிள் எடுத்துகிட்டு கண்டென்சர் கூட வாட்டர் பாத்தில் வைக்கணும். வாட்டர் பாத் வந்து ஹீட் ஆகும் போது அன்டில் எவாப்ரேட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அப்புறம் சாம்பிள் வெயிட். அந்த கண்டென்சர் வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தா பெட்ரோலியம் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கும். ஆஷ் வந்து அவ்வளோ வராது. ஆனால் ஃபேட் கண்டென்ட் வந்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.